வணக்கம். சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து பிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் பேசுகிறேன். அனைத்து உடல் தகுதிக்கு தயாராகும் நாளைய காவலர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக. வணக்கம் சார். நமக்கு பெண்களுக்கு எத்தனை மையங்கள்ல பிசிக்கல் நடக்குது சார்? சுமார் 5 மையங்கள் பிரிச்சிருக்கோம் சார். நம்ம அதுக்கப்புறம் ஆண்களுக்கு எத்தனை மையங்கள்ல பயிற்சி நடக்குது? கிட்டத்தட்ட 16 மையங்கள் நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரைக்கும் நமக்கான பிசிக்கல் இருக்கு சார்? பெண்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா 27 to 30 வரையிலும், ஆண்களுக்கு கிட்டத்தட்ட 22 to 30 வரை உள்ள மையங்கள் எல்லாத்துலேயும் நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இப்போ நமக்கு பிசிக்கல் போறவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம கையில வச்சிருக்கணும் சார்? சார் மெயினாக சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா ஹால் டிக்கெட்டு, அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஃபோட்டோஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் உடைய ஜெராக்ஸ் 3 காப்பியும் ப்ளஸ் ஒரிஜினலையும் கையில் வச்சுக்கிட சொல்லுங்கள். அது போக அவங்களுடைய ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கொஞ்சம் வச்சுக்கிட சொல்லுங்கள். ஒரு 4 காப்பி கம்பல்சரி, 4 காப்பி கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ இதை எல்லாத்தையுமே கம்பல்சரி ரொம்ப பத்திரமா சேஃபாக ஃபைல் போட்டு அங்கே வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிற அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிட சொல்லிக்கணும். அடிஷனலாக நம்ம இந்த என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்லாம் நமக்கு அவசியமா சார்? கட்டாயமாக அது தேவை சார். பிஎஸ்டிஎம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வச்சு அப்லோட் பண்ணியிருக்கவங்க கம்பல்சரி அது இல்லாமல் போகாதீங்க. அதுவும் போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளவங்க கம்பல்சரி அவங்கவுங்க சர்டிஃபிகேட்ஸு ஃபார்ம் 3 ஃபார்ம் 2 எதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போயே ஆகணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கான முழு மதிப்பெண் வழங்கப்படும். ஸ்போர்ட்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போனோன்னா கண்டிப்பாக உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கம்பல்சரி ஸ்போர்ட்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொண்டு போங்க. பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணியிருக்கவங்க கம்பல்சரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி கொண்டு போங்க. ஓகே சார். இப்போ நம்ம பிசிக்கலுக்காக போகிற மாணவ மாணவிகள் எந்தெந்த மாதிரி வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், அதை பற்றி சார் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ரெகுலராகவே எல்லாருமே கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. போனோன்னா வார்ம் அப் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு வார்ம் அப் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. எல்லா கோச்சஸுமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அது போக நம்ம சிஸ்டம் நம்ம என்ன ரொட்டீனாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் லைட்டாக உங்கள்கிட்ட சொல்லக்காண்டி வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா மேட்சுக்கு முன்னாடி டயட் ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோட்டல் ஃபுட்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஹோட்டல் ஃபுட்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல தண்ணி குடிச்சுக்கோங்க. நைட் நல்லா தூங்குங்க. முந்தின நாள் நல்லா தூங்குறதுக்கான என்ன வழிமுறைகள் உண்டோ அதை பாருங்கள். முந்தின நாளே அங்கே போய் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி ஒரு 3 o'clock 4 o'clock 5 o'clock கொஞ்சம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு நடந்து முடியறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் லேட்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மத்தியானம் உச்சி வெயிலில் ஓடுவாங்க. அதனால உங்களுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆகும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பாடி மசில்ஸ் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் நம்ம பசங்க எல்லாருமே நம்ம பசங்க தான் எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் போனோடனே செஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. திரும்ப அதுக்கப்புறம் ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் நமக்கு எண்டூரன்ஸ் வச்சுருவாங்க. 1500 meters வச்சுருவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா தான் எவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சேஃப். ப்ளஸ் அது போக நீங்கள் அந்த லைனில் உட்கார வைக்கும்போது மோஸ்ட்லி காலை ரொம்ப சமணம் போட்டு உட்கார வேண்டாம். காலை கொஞ்சம் கால் நீட்டி உட்காந்துக்கோங்க. எல்லாருமே சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி உட்காந்து பண்ணுற ஸ்ட்ரெச்சிங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி லோயர் பாடிக்கு ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் மசில்ஸ் டயர்ட் ஆகும். ஸோ அந்த மசில்ஸ் ஏதாவது டைட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் 2 days or 3 days நீங்கள் ரிலாக்ஸேஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டு நீங்கள் கொண்டு போகிறது கொஞ்சம் லெமன் ஜூஸ் வச்சுக்கோங்க. சால்ட் ஸ்வீட் மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் அது போக ஒரு ஆரஞ்சு பழம் கையில் வச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு தேவையானது ஒரு அம்பர்லா கூட கையில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு கேப், ஒரு டவல், இது பேசிக்காக தேவையானது. ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் கிட் பேக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அங்கே நீங்கள் ஓட போகும்போது உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸை பத்திரமா நீங்கள் கையில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே கொண்டு போய் பேக்கு குழம்பிருச்சு வச்சிருச்சு எடுத்துருச்சுன்னு சொல்லி இது பண்ணாமல் சேஃபாக வச்சுட்டு சேஃபாக எட்டு வரதுக்கு என்ன வழிமுறைகள் உண்டோ அது மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பல்சரி உள்ள 1500 ஓட போகிறோம், சாதாரணமாக ஓட போகிறோம்னு நினச்சிடாதீங்க. ஓடுறதுக்கு மட்டும் லைட்டாக ஜாக்கிங் பண்ணிக்கோங்க. அங்கே கேப் கிடைக்கிற நேரத்தில் கம்பல்சரி நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்கு ஸ்ட்ரெச்சிங் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி லோயர் பாடிக்கு கம்பல்சரி பண்ணிக்கோங்க. லோயர் பாடியில் இருக்கிற மெயினான மசில்ஸ் ஆங்கிள், ஆம்ஸ்ட்ரிங், அடுத்து ஆஃப் மசில், குவாட்ரிசெப்ஸ் எல்லாத்துக்கும் கம்பல்சரி என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் சார் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது சார்?
சார் நம்ம வந்து அட்வான்ஸாக போய் அங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சார் ஃபஸ்ட்டு. ஸோ டயத்துக்கு லாஸ்ட் டயத்தில் வந்து அவசரமாக போகக்கூடாது. ஸோ பைக்கில் வந்து போகிறது ரொம்ப சேஃபாக போகணும். ஸோ நீங்கள் லாஸ்ட் நேரத்தில் அவசரமாக போவீங்க, எங்கேயாவது ஒரு ரயில்வே கேட்டு கூட போட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ முந்தின நாளே போய் நீங்கள் அங்கே போய் தங்குறது தான் முத எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுது சார். ஃபஸ்ட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே மென்டலி நீங்கள் வந்து எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே நீங்கள் டபுள் சார் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அங்கே நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர்லையும் இவ்வளோ டென்ஷன்லையும் போனீங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே போகும்போது டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஒன்று இருக்கும்போது நமக்கு வேறு யோசனைகள் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே போய் தங்குறதுக்கு பாருங்கள். அங்கே போய் தங்குனாலும் ஃபுட்டு நல்ல ஹோட்டலில் நல்ல மீடியமான ஃபுட்டு, லிக்விட் ஃபுட்ஸாக நிறைய சாப்பிட்டுக்கோங்க. நிறைய வந்து என்ன செய்யாங்க, ஹார்டான ஃபுட்டு, பரோட்டாஸு, திரும்ப நான்வெஜ்ஜு, திரும்ப சிக்கன், மட்டன் எதுவும் நிறைய எடுத்துக்கிடாதீங்க. எதுவுமே சாப்பிடாம ஒரு 2-3 நாள் இருக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். எழுத போகிற அத்தனை மாணவர்களுக்கும் பயிற்சி மையத்தின் சார்பாக, எங்களது உடற்பயிற்சி ஆசிரியர் சார்பாக, அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி நமதே, நாளை நமதே. உங்கள் முயற்சி நிச்சயம் திருவினையை தரட்டும், திருவினையை தரும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ சார்.